ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 400 குடும்பம் இருக்குங்க. அந்த 400 குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 குடும்பம் இல்லை ஒரு 5 குடும்பம் நல்லா இருக்குங்க. பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா 395 குடும்பம் வந்து நல்லா இல்லைங்க. அப்படி நல்லா இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்து பார்க்குறோம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏய் அந்த ஊர் செம்ம செல்வ செழிப்பாக அப்புறம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ள பிம்பத்தை மட்டும் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி தாங்க வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர்லேயோ இல்லை பக்கத்து ஊர்லேயோ அப்படி இப்படின்னு வந்தால் அவன் 4 பேர் முன்னேறிருக்கான்னு சொல்லி பார்த்தா அதில் 400 பேர் வந்து முன்னேற முடியாமல் இருக்குது. அது காரணம் வந்து 4 பேர் முன்னேறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இல்லை வந்து ஏதோ ஒரு முறையில் வந்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அப்படி 10 15 வருஷம் பிறகு தான் முன்னேறிக்க முடியும். எடுத்த உடனேலாம் முன்னேறிக்க மாட்டான். அதேமாரி நீங்கள் வந்து எடுத்த உடனே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிந்தால் இப்படி தான் ஜனவரிங்க டிசம்பர் வந்துடும். அதனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணுற வயசுலாம் வெளிநாடுகளில் வந்துட்டு இங்கே வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு கடனும் அடையாது வாழ்க்கையும் கிடைக்காது.